எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி பகவான் தரும் பிரச்சனைகள் பற்றி பார்க்க போகிறோங்க. பாருங்கள், பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். தலைப்பினை பார்த்துட்டு தான் பதிவிற்குள் வந்திருப்பீங்க இல்லைங்களா? 30 நாட்களும் 30 ஜோதிட குறிப்புகள் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா? அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பார்த்து பயன்பெறுங்க. சனி பகவான் எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்பார் தெரியுங்களா? சனி பகவான் அஞ்சல உள்ளவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. வந்த வம்பை விட மாட்டாங்க. அவங்க 10ல் சனி பகவான் இருக்க பெற்றவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஜீவன வகையில் நஷ்டமும் கஷ்டமும் ஏற்படுங்க. சனி பகவான் 12ல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னன்னா நடையில் மிகவும் மந்தமாக இருப்பாங்கங்க. ஒருவரோட ஜாதகத்தில் 12ஆம் இடத்தை செவ்வாயும் சனியும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகருக்கு இல்லறம் சிறப்பாக இருக்காதுங்க. லக்னத்திற்கு 8ல் சனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கவே வேணாம், ஜாதகரின் வாழ்க்கை பல சோதனைகள் நிறைந்ததாக இருக்குங்க. அதில் லக்னம் மற்ற அதிபதியங்கள் பலமாக இருந்தால் ஓரளவுக்கு அவங்க நல்லா இருப்பாங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.